ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்று ஒரு கதையை நாம பார்க்கலாம். இந்த கதைக்கு பெயரே பல்லும் நாக்கும். என்னது பல்லும் நாக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இது கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன கதை தான். ஒரு குரு ரொம்ப அன்பானவர். அவர் வயசாயிடுச்சு அவருக்கு. வயசாயிட்டு அவர் சரீர விடுற நேரம், அவர் ஆத்மா உடம்ப விட்டு பிரியக்கூடிய நேரத்துல அவர் படுத்திருக்கிறார். சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கவலை. ஏன்னா, அவரு நல்ல குரு. ரொம்பவும் நல்ல குரு அவரு. நல்ல வழிகாட்டி. அவரு சரீர விட போறாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கவலை. சுத்தி வர எல்லாரும் நிக்கிறாங்க. அப்போ ஒரு சிஷ்யர் அந்த குருகிட்ட கேட்கிறார். குருவே, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சரீர விட போடுறதா நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். ஆனாலும் உங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடைசி நேரத்துல கூட எங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லணும்னு கேட்கிறாப்படி. அப்ப அந்த குரு சொல்றார். வாய திறந்து காமிக்கிறார். அந்த குரு வாய திறந்து காமிக்கிறார். என் வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறார். வாய்க்குள்ள ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி என் வாயில என்ன இருந்தது? அப்படின்னு கேட்கிறாரு. பல்லு இருந்தது. பல்லு இருந்தது, நாக்கும் இருந்தது. இப்ப என் என் வாயில என்ன இல்ல, என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. நாக்கு இருக்கு, பல்லு இல்ல அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. அப்போ அந்த குரு சொல்றாரு, நான் பொறந்தபோது நாக்கு இருந்தது, ஆனா பல்லு இல்ல. இந்த பல்லு இடையில வந்தது. கடைசியில நான் வயசாயிடும்போது, மறுபடியும் இந்த பல்லெல்லாம் உளுந்துருச்சு. எனக்கு உதவல. இப்ப கடைசியில நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், அதாவது வயசாகி ரொம்ப நாள் இருக்கிற வரைக்கும் பல்லு என்கூட இருக்கலாம்ல. ஆனா அது இல்ல. இடையில வந்த பல்லு இடையிலேயே போயிடுச்சு. ஆனா நான் பொறந்தபோது இருந்த நாக்கு, இதோ இப்ப வரைக்கும் இருக்கு. ஸோ இதிலிருந்து ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாமெல்லாம் மனிதர்கள். மனித நேயம் மிக்கவர்கள். நாம பிறக்கும் பொழுதே, நம்ம கூடவே நம்முடைய உண்மையான சுபாவமான அன்பு, மிருதுத்தன்மை, மெதுவாக அதாவது ரொம்ப சாஃப்ட் நேச்சரும், அந்த ஒரு அன்பான நேச்சரும் உண்மையாகவே ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குவாலிட்டீஸ். அந்த குவாலிட்டீஸ்ல தான் நாம எப்பவுமே இருக்கணும். ஆனா பல்லுங்கிறது கடின சன்ஸ்காரம். அதாவது அப்படின்னா என்னன்னா, வேண்டாத குணங்கள், தீய குணங்கள் இதெல்லாம் நடுவுல நமக்கு வருது. கொஞ்சம் பெரியவங்களா ஆக ஆக நமக்குள்ள வந்துருது. ஆனா அதனால நமக்கு கஷ்டம்தான். அது எந்த சுவையும் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள நம்ம சாப்பிடணும் அப்படிங்கும் பொழுது, கடினமா அந்த பல்லெல்லாம் என்ன பண்ணும்? வெட்டும், குத்தும், அரைக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா சுவைய என்ன பண்ணுது? நாக்கு தான் அனுபவம் செய்யுது. இல்லையா? வாழ்க்கையில அந்த மிருதுத்தன்மையும், அந்த அந்த ஒரு ஈரத்தன்மை, நாக்கு எப்பவுமே ஈரமா இருக்கும். அந்த ஈரமான மனசும், அன்பான மனசும் தான் என்னைக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க எப்படி இருங்க. கடினமான சுபாவம் வந்துட்டோம் அப்படின்னா, அது இடையிலேயே நம்ம அதை எடுத்துறணும். வேற வழியே கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் அன்பானவர்களாகவும், இனிமையானவர்களாகவும், சாஃப்ட்டான ஈரமுள்ளவர்களாகவும் இருந்தால், நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லாருக்கும். அதனால நீங்க எப்பவுமே நாக்கு போல இருங்க, பல்லு போல இருக்காதீங்கன்னு, அந்த ஒரு உதாரணத்தோட அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஏன்னா, கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடியது உண்மையான நல்ல குணங்கள் தான் நம்ம கூட வரும். அதனால தான் நமக்கு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த குரு நமக்கு அந்த சீடர்களுக்கு சொன்னக்கூடிய அந்த பல்லும் நாக்கும் அப்படிங்கிறதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கே தெரியுது இல்லையா? வயசாயிட்டா அந்த பல்லெல்லாம் இருக்க போறதில்ல. ஆனாலும் நம்மளால சாப்பிட முடியும், பேச முடியும். பல் இல்லாட்டி கூட நம்மளால சாப்பிட முடியுது, பேச முடியுது. அதனால வாழ்க்கையில எப்பவுமே நம்ம கூட நிரந்தரமாக இருக்கக்கூடியது, எப்பவுமே நமக்கு உபயோகப்படக்கூடியது நல்ல குணங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஆக அன்போட இருக்கலாம், ஈரத்தன்மையோட இருக்கலாம், மனித நேயத்தோட இருக்கலாம்ங்கிறத ஒரு சின்ன இந்த கதையோட நாம நிறைவு செய்றோம். மீண்டும் நாம் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.